வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஷீல்டு கியூபை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கியூப் பேர் தாங்க ஷீல்டு கியூப். பார்க்குறதுக்கு வந்து ஒரு டப்பா மாதிரி இருக்கும். இது பேர் ஷீல்டு கியூப்பு. இதை சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த 3x3 கியூப் சால்வ் பண்ண தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன காரணம்னா, இந்த கியூப் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலாம் பயன்படுத்துமோ அதே ஃபார்முலா தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இதை சால்வ் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறோம். ஓகேவா? இது தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. பட் இது தெரிஞ்சால் இதை சால்வ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? பார்க்குறதுக்கு ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருந்தால் கூட ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. என்ன காரணம்னா, இந்த 3x3 கியூப் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 லேயர் இருக்கும். ஓகேவா? 1 2 3 எப்படி இருந்து பார்த்தாலும் 3 லேயர் இருக்கும். அதாவது டாப் லேயரு, ஒரு மிட் லேயரு, ஒரு பாட்டம் லேயரு. இதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயும் இருக்கும். இப்படி பார்த்தா இருக்காது. இப்படி பார்த்தா எங்கே ஸ்ட்ரக்சரே இல்லை, 3 லேயரே இல்லைன்னு தோணும். நீங்கள் அந்த கியூப் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இப்படி மாடிஃபை பண்ணி இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்களேன். இப்படி பிடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் டாப் லேயர். ஓகேவா? அதுதான் இது டாப் லேயர், இது மிட் லேயர், ஓகே, இது பாட்டம் லேயர். இந்த இடத்துல டாப் லேயரில் எத்தனை காயின் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 9 காயின் இருக்கா? அதே 9 காயின் இங்கே இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கே பாருங்க. இதில் ஒரு சென்டர் பீஸ் இருக்கா? அதே போல் இங்கே ஒரு சென்டர் பீஸ் இருக்குது. 4 எட்ஜ் இருக்குதா? அதே போல் இங்கே இங்கே 4 எட்ஜ், 1 2 3 4 4 கார்னர், அதே போல் இங்கே 4 கார்னர். ஓகே. ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்னா, இங்கே சென்டர் பீஸில் ஒரே ஒரு கலர் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்கும். இங்கே எட்ஜ் பீஸில் 2 கலர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான் இருக்கும். கார்னர் பீஸில் இங்கே 3 கலர் இருக்கும். இங்கேயும் 3 கலர் தான் இருக்குது. 1 2 3 இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஒரே ஒரு கார்னர் மட்டும் என்ன இருக்கும்னா சிங்கிள் கலராக இருக்கும். ஓகே, இதுதான் டிஃப்ரெண்ட். மற்ற எல்லாமே அதே தான், சேமாக தான் இருக்கும். இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட், மற்ற எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஷஃபிள் பண்ணிட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் மேலும் ஊக்கமளிக்கும். இந்த மாதிரி புது வீடியோ போட நான் ட்ரை பண்ணுவேன். இதை ஷஃபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நோட் பண்ணிவிடுங்க. நம்ம இதை நார்மல் மெத்தடில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 3x சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளஸ் போடுவோம். ஓகேவா? ப்ளஸ் போட்டு அப்புறம் இந்த 4 கார்னர் சேர்ப்போம். சேர்த்தா என்ன ஆகும், இந்த ஒரு லேயர் சேர்ந்துடும். அதே மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ண வரோம். இங்கே வந்து நீங்கள் வச்சுக்கணுன்னா இது பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியுது ஒரு ப்ளஸ்ஸு, ஆனால் இங்கே கொஞ்சம் தெளிவாக தெரியாது. நீங்கள் என்ன பாருங்க, இது ஃபஸ்ட் லேயர். ஓகேவா? இது ஃபஸ்ட் லேயர்னா இதில் ப்ளஸ் இது அப்படின்னா இதுதான் ப்ளஸ்ஸு. ஓகேவா? இந்த சென்டர் வந்து சிங்கிள் கலர் இருக்குது பார்த்தீங்களா? இதில் 3 கலர் இருக்கும். இது சென்டர் பீஸு. 4 ஒயிட் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதே போல் இங்கே ஒரு ஒயிட்டு, இங்கே சாரி ஒயிட் கிடையாது, வேறு கலரு. நீங்கள் வந்து ஒரு அசம்ஷனுக்கு புரிஞ்சுக்கங்க. இங்கே வந்து வேறு கலர் இருக்கும். அந்த கலரை எப்படி மேட்ச் பண்ணால், இங்கே ரெட் எட்ஜில் இருக்குன்னா இங்கே ரெட்டுக்கு நேரம் எட்ஜ் சேர்க்கணும். இந்த சென்டரோட க்ரீன் இருக்குன்னா க்ரீன் இங்கே சேர்க்கணும். இங்கே ஆஷ் கலர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் போடணும். தெரியுதா? இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இங்கே கொஞ்சம் நீங்கள் எப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணிவிடுங்க. இப்படி ப்ளஸ் போடணும். இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்யணும், ப்ளஸ் போட்டு முடிச்சோன்னா இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர். ஓகே, அந்த 4 கார்னர் சேர்த்து என்ன ஆகும், இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடும். ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சப்பறம் செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஷஃபிள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ஷீல்டுக்கு இப்போ நம்ம நல்லா ஷஃபிள் பண்ணிட்டோம். ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு கல் மாதிரி ஆகிடுச்சு. ஓகேவா? எங்கேயுமே மூவ் பண்ணால் வித்தியாசமாகிடுச்சு. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, இதை அங்கங்கே அழகாக மூவ் பண்ணுற மாதிரி ரொட்டேட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் வேகமாக பண்ணிங்கன்னா எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய எட்ஜ், அதாவது இந்த இதில் எப்படி ப்ளஸ் போட்டோமோ அது போல் இந்த சென்ட்ரு தேடணும். இங்கே சென்ட்ரு எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அப்புறம் டெமோவில் காமிச்சது இந்த பீஸ் தான் காமிச்சேன். ஒரு க்ரீனு, ரெட்டு, இந்த ஆஷ் கலர் காமிச்சேன். ஆல்ரெடி ஒன்று சேர்ந்தே இருக்குது. நான் அதெல்லாம் ஷஃபிள் பண்ணிக்கிட்டேன். ஓகே, போயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, எதை சேர்க்க போகிறோம் அப்படிங்க சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதை ஆரம்பிச்சுட்டு நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா இதே கலர் எடுத்துக்கங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும், இந்த இடத்துக்கு ஒரு ரெட் கலர் வரணும், இந்த இடத்துக்கு க்ரீன் கலர் வரணும். இந்த ப்ளஸ் போடுறதுக்கு கலர் புரிஞ்சுங்க. இந்த இடத்துக்கு ரெட் வரணும், இங்கே க்ரீன் வரணும், இங்கே 2 ஆஷ் வரணும். அப்போ 2 ஆஷு, ரெட்டு, க்ரீன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு ஆஷ் இருக்குது. ஆஷை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இங்கே ரொட்டேட் பண்ண என்ன ஆகுது, கரெக்டாக சேரல, தவறுதலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி இருந்தால் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் அழகாக சேர்ந்துருச்சு. ஸோ நமக்கு தேவையில்லை, இங்கே அழகாக சேர்ந்துருச்சு, ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ இந்த பக்கம் ஒரே ஒரு ஆஷ் சேர்க்கணும். அது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இந்த பீஸ் சேர்க்கணும். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிடுங்க. பொறுமையாக ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த கேப்பில் தான் ரொட்டேட் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வரேன். அப்படி ரொட்டேட் பண்ணாலே சேர்ந்துடும். இது ஃபார்மலாக கிடையாதுங்க, நீங்கள் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணாலே சேர்ந்துடும். ஓகேவா? அடுத்து இங்கே க்ரீன் சேர்க்கணும். க்ரீன், ஒரு ரெட்டு. க்ரீன், ரெட் எங்கே இருக்குது பாருங்கள், ஒரே சிங்கிள் கலராக இருக்கும். க்ரீன், ரெட்டு. இங்கே வரும், க்ரீன் இங்கே இருக்குது.
இது நல்லா இருந்துச்சுங்க. எந்த காயின் சேர்க்கணுமோ மறந்துடும். எங்கேயோ அப்படி சுற்றி பார்க்கும்போது நம்ம எந்த சென்டர் பீஸ் சேர்த்துங்க மறந்துடும். அதனால் க்ரீன் ரெட் ஆஷ் இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம இங்கே ரெட்டு சேர்க்குறோம். இந்த க்ரீனுங்க இருக்குது. க்ரீனுக்கு போகணும். பண்ணிச்சுன்னா இந்த க்ரீனை இப்படி இது வந்து பாட்டம் லேயர் ரொட்டேட் பண்ணிங்க இந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே வந்துருச்சு. இதை இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். சேர்ந்துருச்சா? சும்மா ரொட்டேட் பண்ணாலே சேர்ந்துடும். ஏன்னா சிங்கிள் கலர் தான். இது இந்த பக்கம் வந்தாலும் சரி இந்த பக்கம் வந்தாலும் சரி கரெக்டாக தான் சேரும். அடுத்து ஒரு ரெட் கலர். ரெட் கலர் எங்கே இருக்குது பாருங்கள். ரெட் கலர் இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ ரெட் கலர் அங்கே கொண்டு போய் நினச்சிங்கன்னா இந்த இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. அதுக்கு நேராக ரொட்டேட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே ஆல்ரெடி 3 சேர்த்தாச்சு. இந்த 1 தான் சேரணும். ஓகே, இப்போ இதை இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். சேர்ந்துருச்சா? ப்ளஸ் போட்டாச்சா? சிம்பிள் தாங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. இப்போ ப்ளஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த 4 கார்னர் சேர்க்கணும். 4 கார்னரை இதில் உங்களுக்கு டெமோ மாதிரி பண்ணி கட்டுறேன். 4 கார்னர் சேர்க்க என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஆரஞ்சு இருக்குது, இந்த இடத்துல ப்ளூ இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஆரஞ்சு ப்ளூ வித் ஒயிட். ஆரஞ்சு ப்ளூ வித் ஒயிட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்குது. ஸோ இந்த காயின் இங்கே போகணும். அப்போ நேரம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கீழே அலைன் பண்ணிவிடும். இது மேலே போயிடுச்சு ஐடென்டிட்டி ஃபார்முலா ரைட் சைடு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடு மறைச்சி வைப்போம், ரைட் சைடு கீழே இருக்கும், மறைச்சி வச்சதை எடுத்து கொண்டு போவோம், அப்படி மேலே கொண்டு வரும். சேர்ந்துருச்சா? இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் இதை டீட்டெயிலாக சொல்லணும்னா இதே மெத்தட் தான் அங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ளஸ் போட்டாச்சு. ப்ளஸ்ஸை மறந்துடக்கூடாது. ப்ளஸ் அழகாக சேர்ந்துருச்சு. இந்த இடத்துல என்ன வரும், ஒரு க்ரீன் இருக்கிறனால இங்கே க்ரீன் வரும், ஒரு ரெட்டு வரும். இன்னொரு கலர் என்னன்னு தெரியாது. அப்போ க்ரீன் ரெட் இருக்கிறத பாருங்கள். இங்கே க்ரீன் இருக்கா, நாங்கள் ரெட்டு இல்லை. அப்போ க்ரீன் ரெட் எங்கே இருக்குன்னு தேடுங்க. இன்னும் பாருங்க. இந்த பீஸ் எங்கே வரும், இங்கே வரும். அப்போ என்ன பண்ணால் ரொட்டேட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு நேராக கீழே கொண்டு போங்க. வந்துருச்சு. க்ரீன் ரெட்டு. இப்போ பாருங்கள், இது எப்படி போகும், இது வந்து இப்படி போனால் என்ன ஆகுது, கலர் மேட்ச் ஆகலை. அதை ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்புறம் இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணும்போது சிக்கும், கவனமாக ரொட்டேட் பண்ணுங்கள். சேர்ந்துருச்சா? சேர்ந்து தான் எனக்கு கலையுது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். இந்த பீஸ் இங்கே போகுது அப்போ தானே. அப்போ நீங்கள் இப்படி தான் பிடிக்கணும். இந்த பீஸ் நல்லா பாருங்கள். இப்போ இதுதான் ப்ளஸ். ஓகேவா? இது ஃபஸ்ட் லேயரு, இது மிட் லேயரு, இது செகண்ட் லேயர். இங்கே உள்ள பீஸ் இங்கே போகணும். அப்போ இது நம்மளோட லெஃப்ட் சைடு. ஓகேவா? இது சென்ட்ரு, இது ரைட்டு. இந்த இது மேலே போகணும்னா நம்ம என்ன செய்யணும், இதை ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும். லெஃப்ட் சைடு கீழே இருக்கணும். மறைச்சி வச்சது அதை எடுத்து கொண்டு வரணும். அழகாக சேர்ந்துடும். அப்படி மேலே கொண்டு போயிருங்க. இப்போ சேர்ந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு ப்ளஸில் ஒரு கார்னர் சேர்த்தாச்சு. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும், ஒரு க்ரீன் வரும், ப்ளஸ் இந்த ஆஷ் கலர் வரும். க்ரீன் ஆஷ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். க்ரீன் ஆஷ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இதுக்கு நேராக கீழே இங்கே கொண்டு வரணும். இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இங்கே போகணும், இங்கே வந்துருச்சு. இது எப்படி போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி போகணும். இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். அழகாக சேருது. அப்போ இப்படி தான் பிடிக்கணும். ஓகே, எந்த பக்கம் ரொட்டேட் இப்போ இப்படி போகும்போது இப்படி சேரலை, ஒருவேளை இப்படி இப்படி பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போ ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகலாம். அப்போ இது தப்பான இடம். ஸோ அதனால் பொசிஷன் பிடிக்கிறது நமக்கு நேராக சேர இடம் பிடிச்சிக்கணும். ஓகே, அப்போ இதுதான் நமக்கு வந்து ரைட் சைடு. இப்படி போனால் அழகாக சேருது. அப்போ இது ரைட் சைடு அப்படிங்கிறனால இந்த ப்ளஸ்ஸு நல்ல இதுக்கு வாட்டத்தில் இருக்குது. இங்கே போகணும் அப்படிங்கிறனால நம்ம என்ன செய்யணும், இதை லெஃப்ட் சைடு மறைச்சி வைக்கணும், ரைட் சைடை கீழே இறக்கணும், மறைச்சி வச்சது அதை எடுத்து கொண்டு போகணும், மேலே கொண்டு போயிடணும். அவ்வளோதான். சேர்ந்துச்சாங்க. 1 சேர்த்தாச்சு, 2 சேர்த்தாச்சு. இங்கே பாருங்க, டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு கார்னர் சேர்ந்துருக்கு. 3வது கார்னர் சேர்ந்தாச்சு. 4வது ஒரு கார்னர் சேர்த்தா முடிஞ்சிடும். அது என்ன வரணும், ஒரு ரெட்டு, ஒரு ஆஷ். ரெட்டு ஆஷ் எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெட்டு இருக்குது, ஆஷ் இருக்குது. இந்த பீஸ் எங்கே வரணும், இங்கே வரணும். இது பாட்டம் லேயர். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அதுக்கு நேராக அலைன் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்துருச்சு. இங்கே போகணும். அப்போ என்னன்னா அதே போல் ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். மேலே கொண்டு போய் பாருங்கள், சேருதா சேரல. அப்போ அப்படி பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இப்படி ரொட்டேட் பண்ணிடுங்க. இப்போ ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இப்பவும் சேரல. 2 பக்கமே சேரல. 2 பக்கமும் சேரலாம். என்ன கேஸ் அப்படின்னா உங்களுக்கு இதில் பண்ணி கட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துக்கு என்ன வரணும், இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆரஞ்சு வித் ப்ளூ ஒயிட் வரணும். ஆரஞ்சு வித் ப்ளூ ஒயிட் எங்கே இருக்குது, பாட்டமில் பாருங்க. சாரி, இந்த கேஸ் எடுத்துக்கிடும். இப்போ என்ன வரும்னா ரெட்டு க்ரீன். ரெட்டு க்ரீன் எங்கே இருக்குது, ரெட்டு க்ரீன். இந்த இடத்துக்கு ரெட்டு க்ரீன் போகணும். ஓகேவா? இந்த இடம் ரெட்டு, இந்த இடத்துல க்ரீன் ஒயிட். அப்போ இந்த காயின் இங்கே இருக்கு. பட் என்ன வருது, இப்போ வந்து கீழே இருக்கு ஒயிட்டு. கீழே ஒயிட் இருந்தால் மேலே கொண்டு போகலாமா, கொண்டு போனால் என்ன ஆகும், இங்கேயும் சேராது, இப்படி பார்த்தாலும் சேராது. அப்போ நம்ம என்ன செய்வோம்னா இந்த மாதிரி கேஸுக்கு என்ன பண்ணுவோம்னா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கீழே இருக்கும், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணுவோம்,
திரும்ப கீழே உள்ளது மேலே கொண்டு போயிடும். இப்படி பண்ண என்ன ஆகும்னா கீழே இந்த ரெட் அண்ட் ஒயிட் இருக்குது, அவ்வளோ என்ன இருந்துச்சு பாட்டத்தில் ஒயிட் இருந்துச்சு, இப்போ என்ன வந்துச்சு சைடில் வந்துருச்சா, சைடில் வந்தால் அதுக்கப்புறம் ஈஸியாக கொண்டு போயிடலாம். நமக்கு நேராக ஒயிட்டை பிடிக்கணும், இது மேலே போகணும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது, அவள் ரைட்டில் மறைக்கணும், லெஃப்ட்டை கீழே இருக்கணும், அதை எடுத்து கொண்டு வரணும், எடுத்து கொண்டு போயிடும். ஆக செஞ்சிச்சா. இப்போ அதே கேஸ் தான் இங்கே வந்திருக்கு. என்ன வந்திருக்குது, இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துக்கு என்ன வரணும்னா இந்த பீஸ் வந்து கீழே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இப்படி ரொட்டேட் பண்ண என்ன ஆகுது, இங்கே மேட்ச் ஆகலை, இங்கே ரொட்டேட் பண்ணாலும் மேட்ச் ஆகலை. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபார்முலா போட்டதுக்கு முன்னாடி இதை இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு டைம் கீழே இறக்கிட்டு அதே மாதிரி கொஞ்சம் ரொட்டேட் ஆக மாட்டேங்குது, கரெக்டான இடத்துல வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு டைம் கீழே இறக்கிட்டு பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்கள், 1 2, இந்த இடத்துல அலைன் ஆகிடுச்சா, திரும்ப அப்படி மேலே கொண்டு போயிருங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணதுனால என்ன ஆகும், அந்த க்யூப் வந்து ஷஃபிள் ஆகி கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கும். இதுதான் அந்த க்யூப். இப்போ வச்சு பாருங்கள், இப்போ என்ன வருது, இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள், இங்கே சேரலை, ஆனால் இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள், இங்கே சேர்ந்துருக்கும். சேர்ந்துருச்சா, இங்கே கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா. இந்த காயினை ரொட்டேட் பண்ணுறதுக்கு டம்மியாக ஒரு டைம் என்ன பண்ணுறோம், கீழே கொண்டு போகிறோம், 2 டைம் ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு சரியாயிடுச்சு. இதை இப்படி தான் கொண்டு போய் இப்படி தான் ரொட்டேட் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம இப்படி தான் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நமக்கு லெஃப்ட் சைடு இது ப்ளஸ். ஓகேவா, நமக்கு லெஃப்ட் சைடு இது மேலே போனால் என்ன செய்யணும், இதை ஆப்போசிட் சைடு மறைச்சி வைக்கணும், லெஃப்ட் சைடு கீழே இருக்கணும், மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும், அப்படி மேலே கொண்டு போயிருக்கு. அவ்வளோதாங்க, சால்வ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ 2வது லேயர் எப்படி சால்வ் பண்ணணும் பார்க்கலாம். அதுக்கு மேலே இதில் எப்படி பண்ணுவோம், வழக்கமாக ஒரு லேயர் சால்வ் பண்ணி முடித்தோடனே இந்த எட்ஜை வந்து சென்டருக்கு நேரம் அலைன் பண்ணணும். அங்கே ரெட்டு வரணும் அப்படின்னா இப்படி ரொட்டேட் பண்ணி ரெட்டுக்கு நேரம் அலைன் பண்ணணும். இப்படி அலைன் ஆயிரும், 1 இது அலைன் ஆயிரும் அழகா. ஓகேவா. பட் இந்த கேஸில் அதே தான், ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே ஒரே ஒரு கலர் தான் இருக்குது, இங்கே 3 கலர் இருக்குது. ஓகேவா, இதுதான் சென்டர் பீஸ், இங்கே 3 கலர் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த 3 கலரும் 3 இடத்துல மேட்ச் ஆகும். ஸோ இது கரெக்டாக மேட்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை ரொட்டேட் பண்ணணும். இங்கே ரொட்டேட் பண்ண அவசியம் இல்லை, இங்கே எல்லாமே எப்படி இருந்தாலும் ஒரே போல தான் இருக்கும், ஆனால் அங்கே வந்து எல்லாமே மாறும். ஓகே, நான் 1 பை 1 சொல்ல பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கலர் மேட்ச் பண்ணணும். நம்ம சால்வ் பண்ண கலர் இந்த கலர். ஓகேவா, அப்போ கலர் மேட்ச் பண்ணக்கு என்ன செய்யணும், இந்த கேஸ் எடுத்திங்கன்னா இங்கே என்ன கலர்லாம் இருக்குது, ஒரு ஆஷ் கலர் இருக்குது, இந்த கலரை செக் பண்ண முடியாது ஏன்னா இங்கே வந்து ஒரு கலர் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த கலர் ஒன்று இருக்குது, ஒரு வயலட் கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, ஒரு பிளாக் கலர் இருக்குது. வயலட்டு ரெட்டு பிளாக்கு, வயலட்டு ரெட்டு பிளாக் இருக்க மாதிரி இந்த இடத்த அப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். வயலட் இங்கே இருக்குது, ரெட்டு இல்லை, இப்போ ஆரஞ்சு இருக்குது, அங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ரெட்டு இங்கே இருக்குது, வயலட் இங்கே இருக்குது, பிளாக் இங்கே இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான பீஸ். 1 மேட்ச் பண்ணாலும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 4 மேட்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், க்ரீன் இங்கே இருக்குது, பிளாக் இங்கே இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குது. இந்த கேஸில் பாருங்கள், ஆஷ் இங்கே இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குது, இன்னொரு கலர் எல்லோ இந்த பக்கம் வந்து சேரும், அதை இக்னோர் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பாருங்கள், வயலட் இங்கே இருக்குது, ஆஷ் இங்கே இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நம்ம கலர் மேட்ச் பண்ணிட்டோம், ஆனால் என்ன பண்ணுவோம்னா அந்தந்த கலருக்கு நேரம் ரொட்டேட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம், இங்கே க்ரீன் இருக்கால இந்த க்ரீனை இங்கே ரொட்டேட் பண்ணோம். நல்லா பாருங்க, இப்போ இந்த GAN கேன் பார்த்துங்க, தெரியுதா, கேன் இது மேலே இருக்குது. ஓகேவா, ஒருவேளை மேலே இல்லாமல் இப்படி இருந்தால் நீ என்ன பண்ணணும், ஜியை மேலே கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் சும்மா பண்ணி காட்டுறோம், புரிஞ்சுங்க, நோட் பண்ணிவிடுங்க, இது முக்கியமான ஸ்டெப்பு. இந்த காயினை நம்ம என்ன செய்யணும், ரொட்டேட் பண்ணணும். இந்த சென்ட்ரு பீஸை ரொட்டேட் பண்ணுறோம், இந்த க்ரீன் மேலே கொண்டு போனோம். இப்படி ரொட்டேட் பண்ண என்ன ஆகும், ஒரே நிமிஷம், இப்போ இதை ரொட்டேட் பண்ணும்போது இதை ரொட்டேட் பண்ண என்ன ஆகும்னா காயின்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ரொட்டேட் பண்ண என்ன ஆகும், இதெல்லாம் கலையும். ஸோ நம்ம இந்த சென்டர் ரொட்டேட் பண்ணோம், அதே சமயம் இதெல்லாம் கலையக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. என்ன பண்ணோம்னா இதெல்லாம் பண்ணி கட்டுறோம் பாருங்கள். இப்போ நம்ம அந்த டாப்பில் சேர்த்துருக்கோம். ஓகே, இங்கே சேர்த்துட்டோம். இந்த ஜி வந்து ஒருவேளை தப்பாக இருக்கும், ஜி வந்து தவறுதலாக கீழேயோ மேலேயோ மாறி இருக்குது. ஜியை மேலே கொண்டு போனால் என்ன செய்யணும்னா இந்த 3 காயின் கலையக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா இந்த 3 காயினை இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா இங்கே பாருங்க, ரைட் சைடை 2 டைம் கீழே இருக்குங்க, 1 2. இப்போ என்னாச்சு, மேலே இருந்த காயின் அப்படி இங்கே வந்துருச்சு. இந்த சென்டர் பீஸ் அங்கே தான் இருக்குது. ஜி இப்போ இந்த கீழே வந்து பார்த்தீங்களா, மேலே இருந்தால் கீழே வந்துருச்சு. ஓகேவா, இப்போ இது கலையக்கூடாது, இதை மட்டும் ரொட்டேட் பண்ணால், ஆனால் இது கலையக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா இதை திரும்ப பாட்டம் மட்டும் 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்க, 1 2. ஸோ இங்கே இருந்த செட்டை எங்கே கொண்டு வந்து வச்சிட்டோம், இங்கே கொண்டு வந்து வச்சிட்டோம். இப்போ இதை ரொட்டேட் பண்ணுங்க, எப்படி ரொட்டேட் பண்ண பாருங்க, ஜி எங்கேனாலும் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை ரொட்டேட் பண்ணுறதுனால என்ன ஆகும், இந்த டாப்பில் இருக்க கலை இங்கே இருக்கிறனால இது கலையவே கலையாது. ஓகேவா, திரும்ப பண்ணலாம். எப்படி அதை எடுத்துக்கொண்டாங்க, தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க, அப்படி மேலே கொண்டு போயிருங்க. ஓகேவா, இதுதான் மெத்தட். இதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நீங்கள் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். இது டாப் லேயர். ஓகேவா, டாப் லேயர் சேர்த்துட்டோம், டாப்பில் இருக்கணும்.
இப்போ இதை ரொட்டேட் பண்ண போகிறோம். இதை ரொட்டேட் பண்ண போகிறோம்னா ரொட்டேட் பண்ணுற பீஸை ரைட் சைடு வச்சுங்க, இப்படி வச்சுங்க. ஓகேவா? இந்த சென்டர் பீஸில் கை வச்சுங்க, இதில் கை வச்சுங்க. இதை தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த க்ரீனை என்ன பண்ண போகிறோம், மேலே ஒரு டைம் திருப்ப போகிறோம். அப்போ என்ன செய்யணும்னா திருப்பும் போது இந்த 3 காயின் களையக்கூடாது. அப்போ இந்த 3 காயின் எங்கே கொண்டு போகணும், இங்கே கொண்டு வந்து வைக்கணும். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரைட் சைடை 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2. இப்போ இங்கே வந்துடுச்சா, இங்கே வந்தாலும் கலைஞ்சிடும். அப்போ என்ன செய்யணும், இதை அப்படி உள்பக்கம் கொண்டு போகணும். அப்போ என்ன செய்யணும், திரும்ப 2 டைம் லெஃப்டா ரைட் எந்த பக்கம் 2 டைம் பண்ணுங்கள். 1 2. அவ்வளோ சேஃப்டியாக வந்துடுச்சு. நமக்கு தேவையான க்ரீன் பீஸ் இங்கே தானே இருக்குது, இந்த பக்கம் இங்கே இருக்குது க்ரீனு. ஸோ என்ன பண்ணணும், க்ரீனை இப்படி ரொட்டேட் பண்ணணும். அப்போ அதை ஒரு டைம் மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒரு டைம் மட்டும் ரொட்டேட் பண்ணிங்க. இப்போ க்ரீன் இங்கே இருக்குது, இது சரியாக சேர்ந்துருக்காங்க நமக்கு தெரியாது. அப்போது இந்த காயினை இங்கே மறைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த செட்டை 2 டைம் ரொட்டேட் பண்ணால் இங்கே சேர்ந்தா இல்லை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க 1 2 சேர்ந்துருச்சா, அழகா சேர்ந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை சேரலாம் பழையபடி அதே இடத்துல, அதாவது இந்த லெஃப்ட் சைடில் மறைச்சி வச்சுட்டு இது தேவையான மாதிரி ரொட்டேட் பண்ணிடுங்க. ஓகே, எவ்வளோ நாள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிட்டு மேலே கொண்டு போங்க. இப்போ ஃபஸ்ட் மூவ்லேயே நம்ம கரெக்டாக சேர்ந்ததுனால என்ன பண்ணலாம், திரும்ப மேலே கொண்டு போயிருங்க. 1 2 சேர்ந்துருச்சா, பாருங்க சேர்ந்துருச்சு. ஓகே, ஒரு இப்போ இந்த ப்ளஸுக்கு நேரம் உள்ளது 1 சேர்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ன வரணும், ஆஷ் கலர் வரணும். ஆஷ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணும், இப்படி ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு டைம் ரொட்டேட் பண்ணணும். அப்போ அதே மெத்தட் தான். இதை ரைட் சைடில் வச்சுங்க. நமக்கு நேராக இந்த இடத்துல ஒரு பெருவரில் வச்சுங்க. இது வந்து மறந்துடக்கூடாது. இது டாப் லேயர், ஆல்ரெடி சால்வ் ஆன லேயரு. இது மிடில் லேயரில் மேரில் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், ரைட் சைடை 2 டைம் கிளியர் இருக்கணும். 1 2. இப்போ இங்கே இருக்க பீஸ் கீழே வந்துருச்சு. இது உள்பக்கம் மறைச்சு வைங்க. 1 2 மறைச்சு வச்சுட்டீங்க. இப்போ என்ன செய்யணும், ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு டைம் ரொட்டேட் பண்ண சொன்னேன். அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிட்டேன்னா இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும், இதை பழையபடி அதே இடத்துக்கு கொண்டு வந்து செக் பண்ணுங்கள். 1 2 அழகாக சேர்ந்துருச்சா, சேர்ந்த உடனே என்ன செய்யணும், திரும்ப மேலே கொண்டு போயிருங்க. 1 2 அவ்வளோங்க சேர்ந்துருச்சா. இப்போ இது சேர்த்துட்டோம். அடுத்து என்ன செய்யணும், இப்போ இந்த இடத்துல என்ன வரணும், இந்த ப்ளஸுக்கு நேரம் வரணும்னா இந்த ஆஷ் கலர் இங்கே வரணும், இந்த கலர் இங்கே போகணும். அப்போ என்ன செய்யணும், இதை வந்து கிளாக் வைஸில் ஒரு டைம் ரொட்டேட் பண்ணணும். ஓகே, அதே மெத்தட் தான். நமக்கு ரொட்டேட் பண்ண வேண்டியதை ரைட் சைடு பிடிச்சிங்க. இதில் பெருவர் வச்சுங்க. இதை மாற்றிக்கிட்டு பிடிச்சிடாங்க. இப்படி பிடிச்சாலோ இல்லை இப்படி பிடிச்சாலோ கன்ஃபியூஸ் ஆகிடும். சேர்ந்த லேயர் எப்பவுமே டாப்பில் இருக்கும். அப்போ ஆல்ரெடி ஒரு லேயர் சேர்ந்துட்டோம், அதை தொந்தரவு பண்ணவே கிடையாது. என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரைட் சைடு கீழே இறக்கணும், 2 டைம் இறக்கணும். பாட்டத்தை 2 டைம் உள்பக்கமாக ரொட்டேட் பண்ணணும். 1 2. இப்போ என்ன செய்யணும், கிளாக் வைஸில் ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ பழையபடி அதே இடத்துக்கு கொண்டு செக் பண்ணி பாருங்கள். 1 2. இப்போ மறுக்க அழகாக சேர்ந்துருச்சா, சேர்ந்தா மேலே கொண்டு போயிருங்க. 1 2 அவ்வளோதாங்க. இங்கே சேர்த்துட்டோம். அடுத்து இந்த ஒரு பீஸ் என்ன பண்ணணும், இப்போ பாருங்கள், இதை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். இந்த வயலட் கலர் இந்த பக்கம் வரணும், ரெட்டு இங்கே போகணும். நல்லா புரிஞ்சுங்க. 2 டைம் கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு பிடிச்சிங்க. அதே மெத்தடு ரைட் சைடில் வந்து சேர வேண்டிய காயினு இந்த இடத்துல பெருவரில் பிடிச்சிட்டு என்ன செய்யணும், 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 கீழே இருக்காச்சா. இதை சேஃப்டியாக உள்ளே வந்து 2 டைம் 1 2. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இது ரைட்டில் திருப்பா லெஃப்ட்டில் திருப்பா, ஒரு டைமா 2 டைமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். நான் தெளிவாக 2 டைம் சொல்லிட்டேன். பட் ஒருவேளை நீங்கள் தவறுதல எத்தனை டைம் பண்ண மறந்துட்டீங்கன்னா ஒரு டைம் ரொட்டேட் பண்ணி பாருங்க, என்ன நடக்கும் பாருங்க. இப்போ ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இந்த கலர் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி இதை 2 டைம் ரொட்டேட் பண்ணி பாருங்க. 1 2 மேட்ச் ஆகலை பார்த்தீங்களா, ரெட் இங்கே இருக்குது. ஸோ ரெட்டு கீழே வரணும்னா என்ன பண்ணணும், இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ் இன்னொரு மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இப்போ ரொட்டேட் பண்ணி நான் இது கலைஞ்சிடும். அதனால் பழையபடி சேஃபாக அங்கே கொண்டு வைங்க. 1 2 வச்சாச்சா. இப்போ ஒரு டைம் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணியாச்சா. இந்த கரெக்டாக அந்த கட்டிங் வந்து நிற்கட்டும், இல்லை தப்பாயிடும். திரும்ப பழையபடி அதே இடத்துக்கு கொண்டாங்க. 1 2 மேட்ச் ஆகிடுச்சா. திரும்ப அதை கொண்டு போயிருங்க. 1 2 அவ்வளோதாங்க. மேட்ச் ஆகிடுச்சா பாருங்கள். இது அழகாக மேட்ச் ஆகிடுச்சு, இது அழகாக மேட்ச் ஆகிடுச்சு, இது அழகாக மேட்ச் ஆகிடுச்சு, இது அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்து இன்னொன்று பெண்டிங் என்ன இருக்குது, செகண்ட் லேயரில் இந்த 1 2 3 4 இந்த 4 எட்ஜை நம்ம சால்வ் பண்ணால் செகண்ட் லேயர் சால்வ் ஆகிடும். இப்போது நம்ம செகண்ட் லேயரில் இந்த 4 எட்ஜையும் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த இதில் உங்களுக்கு டெமோ பண்ணி கட்டுறேன். இதை அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எப்படி எட்ஜை சேர்ப்போமோ அதே மெத்தட் தாங்க. என்ன செய்யணும்னா 2 டைம் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல என்ன வரணும்,
ஒரு ரெட் அண்ட் ப்ளூ எங்கே இருக்குன்னு இருக்குது. இந்த காயின் வரணும் எங்கேயாவது இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு இந்த கலர் அலைன் பண்ணுவீங்க. அலைன் பண்ணிட்டு இது இங்கே போகுதான்னு செக் பண்ணி நினச்சின்னா இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அழகாக ரொட்டேட் கரெக்டாக கலர் மேட்ச் ஆகும். அதே ரொட்டேஷன் அங்கேயும் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? பண்ணிவிட்டு இது இந்த பக்கம் போகணும். ஓகேவா? இது ரைட் சைடில் போகணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இது ரைட் சைடில் போனால் இந்த காயினை லெஃப்ட் சைடில் மறைச்சி வைப்பீங்க. ரைட் சைடை கீழே இறக்குவீங்க. மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போவீங்க. கீழே இருக்குன்னா மறுபடியும் மேலே கொண்டு போயிடுவீங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் போடும்போது என்ன ஆகும், இங்கே சேர்ந்துருக்காது, பதிலுக்கு டாப் லேயரில் ஒன்று ஷஃபில் ஆகிருக்கும். அது எங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஸோ இதை மேலே கொண்டு போனால் நினச்சின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டை நமக்கு நேரம் பிடிச்சிக்கணும். இது லெஃப்ட்டில் இருக்குது அப்படிங்கிறனால லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா ரைட்டில் மறைச்சி வச்சுட்டு லெஃப்ட்டை கீழே இறக்கணும். மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும். அப்புறம் மேலே கொண்டு வரணும். இப்போ என்னாச்சு, இங்கே அழகாக சால்வ் ஆகிடுச்சு. இதே மெத்தடை பயன்படுத்தி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் லேயரு இது சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? சால்வ் பண்ணி இந்த கலரு மேட்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும், இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், ப்ளூ. ஓகே, நல்லா பாருங்கள், ப்ளஸ். இங்கே ப்ளூ வரணும், என்ன வரணும், இந்த இடத்துக்கு ப்ளூ இருந்தால் கொண்டு போகலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல ப்ளூ வருதான்னு ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இது ஆரஞ்சு. பாருங்கள், ப்ளூ வந்துருச்சு. ஸோ இந்த காயின் இங்கே கொண்டு போகணும். இந்த காயின் இங்கே கொண்டு போகணும். ஒருவேளை சேர் தான் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன அப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். சரி தான், அப்போ கரெக்டான காயின் தான். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்படி வச்சுக்கிட்டு அதே போல் ப்ளஸ் பார்த்துங்க. காயினை கொஞ்சம் அப்படி சரி பண்ணிவிடுங்க, நசிக்கும். இந்த காயின் ரைட்டில் போகணும். ஓகேவா? இந்த காயின் ரைட்டில் போனால் என்ன பண்ணுவீங்க, இது டாப் லேயரு, இது மிட் லேயரு, இது பாட்டம் லேயர், இது பாட்டம் லேயர். ஓகேவா? இது இந்த பக்கம் போனால் என்ன பண்ணுவீங்க, இது ஆப்போசிட் சைடு மறைச்சி வைப்பீங்க. ரைட் சைடு கீழே இறக்குவீங்க. மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போவீங்க. திரும்ப டாப்பை மேலே கொண்டு போயிருவீங்க. இப்போ என்னாச்சு, ஒரு டைம் போட்டாச்சு. என்னாச்சு, இந்த கார்னர் காயின் ஷஃபில் ஆகி இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த காயின் மேலே போன நினச்சினோ அதே போல் காயின் நமக்கு நேரம் பிடிச்சிங்க. இப்படி திருப்பி ரொட்டேட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஒயிட் தான் இங்கே போனோம், இந்த ஆஷ் கலர் இங்கே போனோம். அப்போ என்ன செய்யணும், இது நமக்கு லெஃப்ட் சைடு, இது சென்ட்ரு. எப்பவுமே இந்த ப்ளஸ்ஸை மட்டும் மறந்துடுறாங்க. இது மேலே போகணும், நமக்கு லெஃப்ட் சைடு. இது மேலே போன நினச்சினோம் ரைட் சைடு மறைச்சி வைக்கணும். லெஃப்ட் சைடு கீழே இருக்கணும். மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும். திரும்ப மேலே கொண்டு போயிருங்க. அவ்வளோதாங்க. சேர்ந்துருச்சா பாருங்கள். ரெண்டாவது லேயரில் இந்த எட்ஜ் அழகாக சேர்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து இங்கே என்ன வரும் பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஆஷ் கலர் வரும். ஆஷ் கலர் எங்கே வருது, இது ஃபஸ்ட் லேயரு, இது மிட் லேயர். அப்போ என்ன வரும்னா ஆஷ் கலர் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஆஷ் கலர் இல்லை, எல்லோ இல்லை. ஆஷ் கலர் இல்லைன்னா கவலைப்படாங்க, 4 டைம் பண்ணுங்கள். இல்லைன்னா அடுத்த கலர் இருக்கும். ஓகேவா? ஏன்னா எங்கேயோ உள்ள ஷஃபில் இருக்கும், வெளில வந்துடும். இப்போ இந்த இடத்துக்கு என்ன வரும், ஒரு வயலட் கலர் வரும். பாருங்க, வயலட் டிஃபால்ட்டாகவே இங்கே இருக்குது. ஸோ இந்த வயலட்டை இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள், போய் சேர்தான் பாருங்கள், அழகாக சேருது. ஓகேவா? இதை நீங்கள் இங்கே இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் இங்கே இருந்தால் சேர்க்கணும்ல, இப்படி கொண்டு நீங்கள் சேர்த்து பார்க்கலாம், இங்கேயும் சேர்த்துக்கலாம். ஓகே, நான் அப்படியே ஒரு டைம் வந்து லெஃப்ட் பண்ணதுனால உங்களுக்கு இப்படி வேணால் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், சென்டர்லேருந்து லெஃப்ட் கொண்டு போகிறோம். அதே நம்ம 3x3 பண்ணுறதா. இது லெஃப்ட்டில் பண்ண நினச்சிங்கன்னா ரைட் சைடு மறைச்சி வைக்கணும். லெஃப்ட்டை கீழே இறக்கணும். மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும். அப்புறம் மேலே கொண்டு போயிடணும். ஓகேவா? ஐடென்சி ஃபார்முலா தான். இப்போ என்னாச்சு, இந்த கார்னர் கலைஞ்சிடுச்சு, இந்த கார்னர் கலைஞ்சிடுச்சு. அப்போ நினச்சினா அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இது மேலே பண்ணி போச்சுங்க. இது மேலே பண்ண நினச்சினோம் லெஃப்ட் சைடு மறைச்சி வைக்கணும். கீழே இறக்கணும். மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும். அப்படி மேலே கொண்டு போயிருங்க. அவ்வளோதாங்க. சேர்ந்துருச்சா? அழகாக சேர்ந்துச்சு பாருங்கள். ஓகேவா? அடுத்து இங்கே என்ன வரணும், ஒரு பிளாக் எங்கே இருந்தால் கொண்டு போகலாம். அப்போ என்னச்சுன்னா பாட்டத்தை ரொட்டேட் பண்ணி பிளாக் இருக்கா பாருங்கள். பிளாக் இருக்குது. ஓகேவா? இந்த பிளாக் இங்கே இருக்கும்போது அதே போல் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், இது வந்து இதெல்லாம் வந்து ஒரே சைஸாக இருந்துச்சு. அதனால் லெஃப்ட்டில் இருந்தனாலும் ரைட் கொண்டு போய்க்கலாம், ரைட் இருந்தாலும் லெஃப்ட் கொண்டு போயிடலாம். ஏன்னா இது வந்து கரெக்டாக வந்து ஒரு ரெக்டாங்கிளாக இருக்குது. பட் இந்த இடத்துல பாருங்கள், ரெக்டாங்கிளாக இல்லை, ஒரு பக்கம் ஜாஸ்தியாகவும் ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் மேலே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக போகுமா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், வழக்கம் போல் ரொட்டேட் பண்ணணும். அழகாக சேர்ந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இங்கேருந்து செக் பண்ணி வச்சுக்கலாம், தப்பாக காட்டும். ஓகே, இந்த பீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பீஸ் இருந்ததுன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம், பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆக மாட்டேங்குது. அப்போ அது போகாது. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த பீஸ் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த பீஸ் தான் இப்படி மேலே போகும். ஓகேவா? இப்படி பிடிச்சிக்கணும். ஓகேவா? இந்த ப்ளஸ்ஸு உங்களுக்கு இந்த சென்டர்லேருந்து ரைட்டு போகணும். அப்போ என்ன செய்யணும், லெஃப்ட்டில் மறைச்சி வைக்கணும். ரைட் சைடு கீழே இறக்கணும். மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும். அப்புறம் மேலே கொண்டு போயிருங்க. இந்த பீஸ் ஷஃபில் ஆகி இங்கே வந்திருக்கும். இதை மேலே கொண்டு போயிடுச்சுன்னா பிளாக் இங்கே இருக்குது. அப்போ இதை ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும். லெஃப்ட் சைடு கீழே இருக்கணும். மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும். மேலே போயிடும். அவ்வளோதான். அழகாக சேர்த்துருந்தீங்களா? இங்கே சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு. அந்த ஒன்று தான் பெண்டிங் இருக்குது. ஓகேவா? இங்கே என்ன வரணும், ஆஷ் கலர் வரணும். ஆஷ் கலர் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே போகுமா அப்படிங்கிறது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். இது டாப் லேயரு, மிட் லேயரு, பாட்டம் லேயரை இப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கணும்.
இப்போ என்ன ஆகுது, சேரலை. அப்போ அப்படி போகாது. நீங்கள் என்ன செய்யணும், அப்போ இது இங்கேருந்து அனுப்பக்கூடாது. என்ன செய்யணும், அடுத்த லேயருக்கு கொண்டு போயிட்டு இப்போ இப்படி வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேவா? அப்போ என்ன செய்யணும், இதை சென்டர்லேருந்து லெஃப்ட் தான் அனுப்பணும். ஓகேவா? இதுதான் இந்த இடத்துல மட்டும் தான் டிஃப்ரென்சியேஷன் வரும். இந்த ரெக்டாங்கிளாக இருக்கும்போது பிரச்சனை வராது. இந்த ரெக்டாங்கிள் இல்லாத சைஸுக்கு தான் இந்த டவுட் வரும். அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். அப்படியே தப்பானாலும் பரவாயில்ல, அன்ஈவனாக இருக்கும், திரும்ப ஓட்டை கீழே இறக்கிட்டு பண்ணிங்கன்னா சரியாயிடும். ஓகேவா? இப்போ சென்டர்லேருந்து லெஃப்ட் அனுப்புகிறோம். அப்போ என்ன செய்யணும், ரைட்டில் மறைச்சி வைக்கணும். பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா காயின் கரெக்டாக இந்த கேப்பில் இருந்தால் பார்க்க, அப்படின்னா ரொட்டேட் ஆகும், இல்லை ரொட்டேட் ஆகாது. ஓகே, இப்போ லெஃப்ட் அனுப்புகிறோம். அப்போ ரைட்டில் மறைச்சி வைங்க, லெஃப்ட்டை கீழே இருக்குங்க, மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போங்க, திரும்ப மேலே கொண்டு போயிருங்க. இப்போ என்னாச்சு, இங்கே ஷஃபில் ஆகிடுச்சு, இங்கே வந்துருச்சு, இந்த காயின் இங்கே வந்துருச்சு. இதை மேலே கொண்டு போனால் என்ன செய்யணும், லெஃப்ட்டில் மறைக்கணும், ரைட்டை கீழே இறக்கணும், மறைச்சி அதை எடுத்து கொண்டாங்க, அப்படி மேலே கொண்டு போயிருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், அழகாக சித்துமா. ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக சேர்த்தாச்சு, ரெண்டாவது லேயர் பாருங்கள் அழகாக சேர்த்துட்டுங்க. ஓகேவா? வீடியோட லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த தேர்ட் லேயரில் தான் நிறையா புது புது ஃபார்ம்லாம் கற்றுக்கணும். அப்படிங்கிறனால இந்த தேர்ட் லேயர் மட்டும் நான் தனி வீடியோ போடுறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். நீங்கள் பார்ட் 2 போட்டிருக்கோம். நீங்கள் இதை சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க. ஏதாவது பார்ட் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்ட் 2ல் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக போடுறேன். ஓகே, தேங்க்யூ.